வணக்கம் அதியன். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகளையும் சிறப்பாக பேசுகிற மிக முக்கியமான போட்டியாளர்கள் அதியனும் ஒருவர். அவர் பேசின தலைப்புகள் எல்லாமே வித்தியாசமான தலைப்புகளாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான பார்வையில் பேச்சை அணுகக்கூடிய ஒரு போட்டியாளர். இந்த ஓவிய சுற்றுக்கு நீங்கள் எடுத்து வந்திருக்கிற ஓவியமும் வித்தியாசமான ஓவியமாக தான் இருக்குது. அந்த ஓவியம் எதை பற்றி பேச போகுது, என்ன பேச போகுது, அதியன் அது குறித்து என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாங்கண்ணா. வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓவியர் புகழேந்தி. இவர் தஞ்சையில் பிறந்து சென்னையில் வாழ்கின்றார். தன்னுடைய எண்ணங்களை வண்ணங்களாக தீட்டி புகைமூட்டம், புயலின் நிறம், உறங்காத நிறங்கள் போன்ற தொகுப்புகளின் மூலம் ஓவியமாக தந்தவர். உள்நாடு முதல் அயல்நாடு வரை பல நூறு ஓவிய காட்சிகளை இன்று வரை நடத்தி வருகின்றார். சிறந்த தமிழ் பற்றாளர் ஓவியர் புகழேந்தி எனது அப்பாவின் நண்பர். போரினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் வலியை பேசுகின்ற ஓவியத்தை காவிய நடையில் பேசப் போகின்றேன். இனி இந்த பூ உலகில் போர்கள் ஓய்ந்து சமாதான புறாட்கள் அன்பை சுமந்து பறக்கட்டும். கேளுங்கள் அவையோரே. கண்டும் காணாமல் கடந்து செல்லும் உறவுகளே, கண்டும் காணாமல் கடந்து செல்லும் உறவுகளே, காதுகள் கேட்கின்றதா? உங்களின் காதுகள் கேட்கின்றதா? எங்கேயோ போர் நடந்தால் உனக்கென்ன? பேசாமல் இரு என்று கூசாமல் சொல்கின்றீர். எந்த நாட்டில் போர் நடந்தாலும் சும்மா இருக்க முடிவதில்லை. வெடித்து வரும் உணர்வுகளை அடக்கி வைக்க இயலவில்லை. தென் திசையின் போர் நாட்கள் அப்படியே இருக்கின்றது. எழுந்து வரும் நினைவுகளால் இதயமெல்லாம் கொதிக்கின்றது. போர் எங்கு நடந்தாலும் பொறுத்திருக்க முடியாமல் பொங்கி அழ வைக்கின்றது. போர் எங்கு நடந்தாலும் பொறுத்திருக்க முடியாமல் பொங்கி அழ வைக்கின்றது. இரத்த வெறி மிருகங்கள் ஏவி விட்ட எரிகணைகள் கொத்து கொத்தாய் வந்து விழ சின்னஞ்சிறு குழந்தைகளின் பஞ்சு உடல் வெடிக்கின்றது. நம் நெஞ்சமெல்லாம் கணக்கின்றது. போர்க்களத்தில் பார்க்கும் இடமெல்லாம் மரண ஓலம். பொழுதெல்லாம் விழுந்த குண்டின் சாட்சியாக இருக்கின்றது. செத்து கிடக்கும் அப்பாவி உடல்கள் எல்லாம் நடுத்தெருவில் கிடக்கின்றது. அதை நான் இழுத்து செல்கின்றது. சத்து கிடக்கும் அப்பாவி உடல்கள் எல்லாம் நடுத்தெருவில் கிடக்கின்றது. அதை நான் இழுத்து செல்கின்றது. இரக்கமற்ற அரக்கர்களின் வெறித்தனத்தால் இரத்த நடி அடிக்கின்றது. உலகப் போர் நடந்து ஐநா மன்றம் பிறந்த பின்பும் இன்று வரை முடியாமல் போர் முரசு ஒலிக்கின்றது. சிறுநெருப்பு பட்டாலே பதறி துடிக்கின்றோம். சிறுநெருப்பு பட்டாலே பதறி துடிக்கின்றோம். கந்தக குண்டுகள் தன் கணக்கில் வந்து விழுந்து பெருநெருப்பாய் பற்றி எறியும் போது வேதனையை சொல்வதற்கு வார்த்தைகளா இருக்கின்றது? வேதனையை சொல்வதற்கு வார்த்தைகளா இருக்கின்றது? வேறெந்த மரம் போல நாடிலந்த மனிதரெல்லாம் நாதியற்று போனதற்கு இந்த கேடுகெட்ட போர்கள்தான் காரணமே. வேறெந்த மரம் போல நாடிலந்த மனிதரெல்லாம் நாதியற்று போனதற்கு இந்த கேடுகெட்ட போர்கள்தான் காரணமே. மனிதர்களின் வாழ்விற்கு முடிவுரை எழுதுகின்ற போர்களுக்கு இனி நாம் முடிவுரை எழுதுவோம். வாருங்கள் உறவுகளே, இனி வெங்கொடுமை சாக்காட்டில் விடிவள்ளி பூக்கட்டும். உலகத்தின் வீதி எங்கும் ரோஜாக்கள் மணக்கட்டும். கெட்ட போரிடும் உலகம் வேரோடு சாயட்டும். பார்க்கும் இடமெல்லாம் மனித முகம் சிரிக்கட்டும். இனி வெங்கொடுமை சாக்காட்டில் விடிவள்ளி பூக்கட்டும். உலகத்தின் வீதி எங்கும் ரோஜாக்கள் மணக்கட்டும். கெட்ட போரிடும் உலகம் வேரோடு சாயட்டும். பார்க்கும் இடமெல்லாம் மனித முகம் சிரிக்கட்டும். நன்றி, வணக்கம். அதியனை பேச அழைக்கும் போதே நான் சொன்னேன், வித்தியாசமான உரைகளை வழங்குவதில் அதியன் கெட்டிக்காரன் அப்படின்னு. இந்த உரையும் மிக சிறப்பாக ஒரு அற்புதமான உலக பறந்துபட்ட ஒரு உரையாக இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற அதியனுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க.
அவங்க அப்பாவினுடைய நண்பர் வரைந்த ஒரு ஓவியத்தை இந்த சுற்றின் தலைப்பாக்கி உலக நாடுகளுக்கெல்லாம் செய்தி சொல்லியிருக்கிறார் சங்கரா தொலைக்காட்சியின் மேடை வாயிலாக. உன்னுடைய இந்த பேச்சுக்கு நடுவர்கள் சொல்லுகிற செய்தியை கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அன்புக்கினிய நேயர்களே, நம்ம எல்லார் சார்பாகவும் அதியனுக்கு ஒரு அகம் நிறைந்த பாராட்டு. நன்றி ஐயா. கடைசியில் சொன்னான் பாருங்க, இந்த போரெல்லாம் முடிஞ்சு மனித முகம் சிரிக்கட்டும், அந்த வார்த்தை அப்படியே கம்பீரமாக நிற்கிது. ஒரு பசுமரத்து ஆணி போல இருந்தது இன்னைக்கு அதியனுடைய பேச்சு. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. அதியனுடைய இந்த உரைக்கு எங்களுடைய சிறப்பு நடுவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்களின் கருத்துக்கள். அந்த போர் என்பது அது ஒரு வீழ்ச்சி, அது வளர்ச்சி இல்லை. இன்னொன்று அழகாக பேசும்போது சொன்னார், காஷ்மீரில் எங்கேயோ குண்டு வெடிச்சதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஒன்றும் கவலைப்பட மாட்டோம், இங்கே நல்லா இன்னும் ஏன் 2 இட்லி வரல, இன்னும் இவ்வளோ நேரம் லேட் ஆச்சான்ட்டு சொல்லுவோம் எல்லாருமே, எல்லாரையும் உட்பட என்னையும் சேர்த்து சொல்கிறேன். தலைவலி தனக்கு வந்தால் தான். அது ரொம்ப அழகாக அந்த ஒரு அந்த கான்செப்ட் அதில் கொண்டு வந்தது. அது என்ன காரணம்னா, தஞ்சாவூர் சொல்கிறார் புகழேந்தி அப்பா, ஒரு தஞ்சை தரணியின் தலை தாழாத சிங்கமாயிட்டார் அவர். நன்றி ஐயா. அற்புதமாக வாழ்த்தி இருக்கிற அண்ணன் மைப்பா அவர்களுக்கும் நன்றி. 2 நடுவர்களுமே அதியனை உச்சி முகர்ந்து வாழ்த்தி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தறல்களால் நாமும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். தொடர்ந்து எல்லா சுற்றுகளிலும் சிறப்பாக பேசுகிற அதியன் இந்த சுற்றிலையும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.